ஹாய் காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பிளாக் ஃப்ரூட் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அங்கே ஒரு கோல்டன் செஸ்ட் இருக்குது காய்ஸ். அது எடுத்தால் வந்து காசு கிடைக்கும். 800 காசு கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி டைமண்ட் செஸ்ட் இருக்கும். இதோ இங்கே தான் இருக்கும். இப்போ இங்கே இல்லை. அடப்பாங்களா, கரெக்டாக நான் இருக்க சொல்ல மட்டும் காணாமல் போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இருந்துச்சு, யாரோ எடுத்துகிட்டு போயிட்டான் போல். சரி, இவனுக்கு தான் போய் படிக்கணும். மொத்தம் பைரட்டு ப்ரூட்டு இங்கே ஒரு செஸ்ட் இருக்கும். அதுவும் நான் இல்லாதப்போ காலி. எவன் தான் எடுத்துகிட்டு போகிறான்னு தெரில. அப்புறம் இங்கே ஒரு செஸ்ட் இருக்கும், அதுவும் காலியா? அப்படியும் இருக்காது. இந்த வீட்டுக்குள்ள ஒரு செஸ்ட் இல்லை 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 செஸ்ட்டு இல்லை. இங்கே ஒன்று இருக்கும், அங்கேயும் இல்லை. இந்த பைரட் வில்லேஜில் ஸ்டார்டிங்கில் தான் நல்லா நம்மளுக்கு வந்து காசு கிடைக்கும். சரி, நம்ம போய் கொஸ்ட் எடுத்து அடிப்போம். அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோவில் ஃப்ரூட் ஸ்பின் பண்ணலாம். ஓகே, இவங்ககிட்ட தான் போயிட்டு வாங்கணும் கொஸ்ட்டை. பைரட் சேர்றா. ஓகே சரி காய்ஸ், இந்த கொஸ்ட்டை நான் இப்போ வேகமாக முடிக்க போகிறேன். நீங்கள் எதை வேகமாக பார்க்க போகிறீங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம டுவல் கட்டனை வாங்க போகிறோம். அதுக்கு 12,000 வேணும். நான் 12,000 வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தேன். காசு கிடச்சிருச்சு. இப்போது நான் போய் வாங்கி போகிறேன். சீனாக இருக்கும் பார்க்க, அதாவது நம்ம லெவலுக்கு சீனாக இருக்கும். இதோ இப்போ எக்யூப் பண்ணுறேன் டுவல் கட்டனா. அது கொஞ்சம் கட்டனாவோட பவராக இருக்கும் நார்மல் கட்டனாவோட. சரி, போய் காட்டுறேன். இந்த ஒருத்தன் வந்து சொருங்கின்னு இருக்கான், அவனை போய் அடிக்கலாம். இங்கே ஒருத்தன் இருக்கான், அவனை கூப்பிட்டு போயிடலாம். ஓகே, கீழே கொஞ்சம் 3. ஆல்ரெடி நம்ம 3 பேரை கொண்டாச்சு. இப்போ 8 பேரை கொண்டா தான் இந்த கொஸ்ட் முடியுமா? செம காண்டாக இருக்குது இவனுங்க அடிக்கிறது. ஆனால் இது லைட்டாக ஸ்பாமே இருக்குங்க அடிக்க சொல்ல. அதாவது எந்த மாதிரியான ஸ்பாம்னா, அவனுங்களை அடிக்க விடாமல் அடிக்கிறோன்னா அதை தான் சொன்னேன். இதோ பாருங்கள், ஒரு டேமேஜ் போல். இவன் 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறானு. இதெல்லாம் கணக்கில்லை. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இங்கே இருக்குது. இந்த பைரட் வில்லேஜில் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா இங்கே ஒரு கதவுமே இருக்கும். கரெக்டாக எப்படி சொல்கிறது, இந்த இடத்துல இந்த பக்கம் வாசல் வழியாக வந்து இந்த பக்கம் கதவுமே இருக்கும். இங்கே அந்த கதவுக்குள்ளே போனீங்கன்னா ஒருத்தன் இருப்பான். பார்த்தா டார்க் ஸ்டெப் வாய் வேற டார்க் ஸ்டெப் டீச்சர்னு ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து இப்போ நம்மகிட்ட காம்பேட் இருக்குல்ல, $150 கொடுக்கணுமா? 150, அதாவது 1,80,000 காசு கொடுத்தா நம்மளுக்கு வந்து அவன் வந்து டார்க் ஸ்டெப்னு இருக்கும் ஒன்று கொடுப்பான். லேர்ன் பண்ணலாம் அதை. அது பார்த்தீங்கன்னா சீனாக இருக்கும். அது பாக்கெட்டில் கை விட்டு அடிப்பான். சரி, ஓகே. ஓகே கைஸ், நம்ம அந்த கொஸ்டின் முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம லெவல் வந்து எவ்வளோடா? 35 நினைக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, போன வீடியோவில் நான் ஒரு ரெடீம் கோட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருங்க. ஒருத்தன் ரொம்ப புளிப்பு கொடுத்துட்டுருக்கான் நம்மளுக்கு. வந்து நான் சும்மா நின்றுட்டு சொல்ல பேருனா பிவிபி பண்ண கூப்பிட்டான். சரி வேணாம் ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்னு சொன்னான். நீ நூபு அப்படி சொன்னான். டென்ஷன் ஆகிடுச்சு, நான் போட்டு தள்ளிட்டேன். அந்த மாதிரி இந்த வீடியோவில் தர ரெடீம் கோடு கண்டிப்பாக தரேன். அப்புறம் இங்கே ஒரு டைமண்ட் செஸ்ட் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். அப்புறம் நான் யூஸ் பண்ணுற இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் பின்னாடி போயிட்டு காம்பேட்டு, அதுக்கப்புறம் ஸ்வாடு அந்த மாதிரி அடிங்க, ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இவங்களை கொல்ல சொல்ல ஸ்கிராப் மெட்டல் லெதர்னு கிடச்சிது. அது எதுக்குன்னு இப்போயும் சொல்லிடுறேன். லெதர் ஸ்கிராப் மெட்டல்னு கிடச்சிருக்கா, அது மாதிரி ஒன்று கொண்டுடலாம். இந்த புளிப்பை தான் வந்து நம்மளை ரொம்ப தொல்லை பண்ணியிருந்தான். இவனை போடுறது இல்லைச்சு. ஓகே, அவன் டிஸ்டேபிள் பண்ணிருக்கான். அப்படி இப்போ இல்லைனா திரும்பி கொண்டிருப்பான். அந்தளவுக்கு கன் எடுத்தான். சரி, ஓகே. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் பிளாக் ஸ்மித்னு இருப்பார். நம்ம பிளாக் ஸ்மித்தா, அவர்கிட்ட போய் அப்கிரேட் பண்ணலாம் உங்கள் ஸ்வாடை. இந்த தேவையான பொருளை கொடுத்தீங்கன்னா அதை அப்கிரேட் பண்ணி தருவார். அவ்வளோதான். ஓகேங்க, ஒரு வழியாக இந்த கொஸ்டின் முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு லெவல் ஏற்றணுங்க. 40 போயிட்டா அடுத்த கொஸ்டின் நம்மளுக்கு அன்லாக் ஆயிரும். ஓகே கைஸ், இன்னும் கொஞ்சம் தான். அவனை அடிச்சிட்டா 40 லெவல் ஆயிடுவோம். ஓகே, அட்ரா. ஓகே, 40ங்க. 41 போயாச்சு, 42 போயாச்சு. ஓகே, இப்போ போய் நம்ம ப்ரூட்டுன்னு இருப்பானுங்க.
அவனுங்க அடிக்கிறதாங்க பெரிய தலைவலியே. இவனுங்க தான் கைஸ், இவனுக்கு தான் இந்த ப்ரூட்டு. இவனுங்க அந்த கையில் ஒரு இதை வச்சுருக்கானுங்களா, அதை வச்சு அடிப்பானுங்க. சும்மா டமால் டமால் டேமேஜ் வரும் நம்மளுக்கு. கைஸ் இன்னும் கொஞ்சம் லெவல் தான், 50 லெவல் போயிட்டுனா நம்ம போய் ஃப்ரூட் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஐயோ இவனுங்க இருக்கானுங்களே இந்த பிளேயர்ஸ், ஏனுங்க இவ்வளோ காண்டே ஏற்றுறானுங்க. சரிடா திரும்ப வரண்டா, இருங்கடா. ஓகே கைஸ் இன்னும் கொஞ்சம் லெவல் தான் 50க்கு போக. நான் போயிட்டு உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ் நான் 50 லெவல் வந்துட்டேன். இப்போ நான் 50 லெவல் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக எங்கே வந்திருக்குன்னா நம்ம பிளாக் ஃப்ரூட் வாங்க இடத்துக்கு வந்தாச்சு. என்ன ஃப்ரூட்டு கிடைக்க போகுதுன்னு ஆவலாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஐஸ் கிடச்சா செம்மையாக இருக்கும், ஐஸ் ஃப்ரூட்டு. ஓகே போய் பார்த்தா தானே தெரியும். இங்கே வந்தாச்சு. இவர்கிட்ட தான் வாங்கணும். இங்கே ஜியோல்ஸ், இதுதான் செகண்ட் சீல், இவரோட பேர் ஜியோல்ஸ் தான். ஓகே ஆல்ரைட் 32,000 வச்சுருக்கோம். ஓகே பைடா, இன்னும் ஃப்ரூட்ரா. எஸ் அடப்பாவீங்களா, எவ்வளோ வேணும் காசு? நான் 32,066 வச்சுருக்கேன். 32,300 கேட்குறானுங்க. இப்போ ஏதாச்சும் கிளவராக யோசிக்கணும். அங்கே ஒரு செஸ்ட் இருக்கும், அதை போய் எடுத்துக்க வேண்டியதான். செஸ்ட் எடுத்தால் எவ்வளோ காசு கிடைக்குதா? 361 வந்துச்சு. சரி சீக்கிரம் ஓடி போய் என்ன ஃப்ரூட் ஆவலோட காத்து கொண்டு இருக்கிறேன். நீங்களும் ஆவங்களோட காத்து கொண்டு இருக்கிறீங்களா? சரி அடுத்த பார்ட்லேயும் நம்ம ஃப்ரூட் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு நல்ல ஃப்ரூட்டு கிடச்சதுன்னா சாப்பிட்றேன். ஓகே இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம சாப்பிட வேணாங்க. ஆமாம்ல நம்ம பாஸ் ஃபைட்டு தானே எடுத்து போகிறோம். அப்போ நம்ம சாப்பிட வேண்டியதான். சாப்பிடு, சும்மா ஃபார்மாக போக வேண்டியதான். ஓகே கைஸ் நம்ம ஜில்லாவுக்கு வந்தாச்சு. இவனுங்களை போட்டு புழக வேண்டியதான் இனிமேட்டு. ஆக்சுவலி நம்ம இப்போ வந்து ஃபால்கன் ஃப்ரூட் சாப்பிட்டதுக்கு காரணமே பாஸ் ஃபைட்டுக்கு தான். ஓகேங்க இந்த ஃப்ரூட்டு கூட செம்மையாக இருக்குது. M1, அதாவது M1னா இப்போ நான் வந்து எந்த மாஸ்டரையும் அன்லாக் பண்ணாமலே ஒரு பவர் வரும். அது 2 பவர் இருக்குது. ஒன்று வின் பர்ஸ்ட்டுன்னு அங்கே ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் இல்லாமல் ஸ்க்ரீனை தொட்டாலும் ஒரு பவர் போகும். அதுதான் M1. இது தாறுமாறாக இருக்குது M1. அப்புறம் வின் பர்ஸ்ட்டை பார்ப்போம். சூப்பராக தாங்க இருக்குது. ஓகே கைஸ் இன்னும் பாஸ் அந்த கொஸ்ட் அன்லாக் பண்ணால் 52, 53 இன்னும் 2 லெவல் ஏற்றணும். சரி 2 லெவல் டக்குன்னு ஏற்றிடுறேன். ஓகே கைஸ் கடைசியில் நம்ம வந்து பாபி அடிக்க போகிறோம். சாரி அப்டேட்டில் மாற்றிட்டானுங்களா பாபியை? அதாவது ஓல்டு பிளேயர்ஸ்லாம் தெரியும். அது இப்போ வந்து செஃப்னு பேரை மாற்றிட்டாங்க. அவனோட பேர் வந்து பாபி. ஓகே கைஸ் அந்த லெஜெண்ட்ரி பாஸ் ஃபைட் அவ்வளோ சீன்லாம் இல்லை. ஒரு பாஸ் ஃபைட் அது நம்ம ஐயோ சரி விடுங்க. ஓகே அந்த ஃபைட் ஆரம்பிச்சிட வேண்டியதான். வாடா டேய் வாடா, கீழே வாடா. விரில் வைண்ட் சரி கீழே வா. இப்போ நம்ம ஃபால்கான் ஃப்ரூட்டோட அந்த ஸ்பேம் அட்டாக் போட வேண்டியதான். அதுக்கப்புறம் சில பேர்கிட்ட இப்போ இந்த நிலமையில் ஃப்ரூட் இருக்காது. ஃப்ரூட் இல்லாதவங்க இந்த பக்கம் வர வச்சுட்டு இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அடிக்கிறதுக்கு. ஆனால் நிறைய தடவை நீங்கள் செத்து போகணும். ஓகே நீங்கள் செத்து போனால் தான் நிறைய தடவை செத்துருவீங்க. அவன் இந்த பவர் வச்சு அடிச்சிருவான் அவங்கள. நான் செத்துட்டேன். இந்த மாதிரி நிறைய தடவை செத்து அவனை அடிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் நிறைய டேமேஜ் கொடுத்துருவேன் பார்த்தீங்களா. ஆனால் என்கிட்ட ஃப்ரூட் இருக்கிறதுனால இவனை வெளியேருந்து அடிக்க போகிறேன். அடித்து பொழந்து கட்ட போகிறேன். வாடா இப்போ பாருங்கள் ஸ்பேம் அட்டாக்னா இப்படி தான் இருக்கணும். டம்மால் அவனை அடிக்கவே விடக்கூடாது. சாதாரண மூக்குலேருந்து ரத்தம் வருதான் இல்லையோ சளி வந்துடும். ஐயோ எனக்கு அடி விடுதே. சரி ஓகேங்க இவனை போட்டு தள்ளுறேன். சரி ஓகே கைஸ் இன்னும் ஒரே லெவல் தான். அதை மட்டும் ஏற்றிட்டோன்னா நம்ம நெக்ஸ்ட் ஐலண்ட் கொஸ்ட்டை அன்லாக் பண்ணிடலாம். அடி வாங்கடா. ஓகேங்க ஒரு வழியாக இந்த வந்து கொஸ்ட்டை முடிச்சாச்சு. அதாவது நம்ம வந்து பைரேட் வில்லேஜை கான்கவர் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து என்ன வில்லேஜ் தெரியுமா நம்ம போகிறோம்? இங்கேருந்து தெரியும். இங்கேருந்து கொஞ்சம் கல் மேலாம் ஏறி பார்த்தீங்கன்னா அங்கே தூரத்தில் ஒரு டெசர்ட் மாதிரி இருக்கா. நம்ம டெசர்ட் வில்லேஜ் தான் அடுத்து போகிறோம்.
அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. உடனே போடுற மாட்டேன், இன்னும் சில அதர் கேம்ஸ் போடலான்னு இருக்கேன். என்ன கேம்னு நான் யோசித்து வச்சுருக்கேன், அது போடுறேன். அதுக்கப்புறம் வேணால் பார்க்கலாம். சரி, ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் உங்கள் விருப்பம் பண்ணால் பண்ணுங்கள். சரி, பாய் காய்ஸ், பாய்.